நான் இன்றைக்கி மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற குறிஞ்சி மெட்ரோக்கு தான் வந்தேன். ஏன்னா இங்கே தான் பார்க்கிங் இருக்கும், நல்ல பெரிய பார்க்கிங்கே இருக்கும். வண்டியை சேஃப்டியாக வச்சுட்டு போகலாம், எந்த பயமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஜாமான்லாம் எடுக்கலாம். சரி, உள்ளே என்ட்ரானதும் கட்டைப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் பை தான் கொடுப்பாங்க, அது நமக்கு சரியாக வராதுன்ட்டு. ட்ராலியை எடுத்துகிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறப்பயே இங்கே வந்து வீடியோ எடுக்க அலோடு கிடையாதுன்ட்டாங்க. அதனால் எங்களுக்கு அது ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு. சரின்ட்டு கட்டைப்பையை நாட் போட்டு வாங்கிச்சு என்ட்ரன்ஸுக்கு போனோம். போயிட்டு அங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோமா, உடனே வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் வந்து வீடியோ அலோடு கிடையாது மேடம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணியாச்சு. நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேங்கிறத மட்டும் இப்போ நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு பாக்ஸில் அப்புறம் இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸு, கட்டைப்பை. நாங்கள் எடுத்துகிட்டு போன கட்டைப்பை பத்தவே இல்லை, அதனால் அவங்க ஒரு பாக்ஸ் வேறு போட்டு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸு. இந்த பசங்க வந்து ஃபஸ்ட்டு கவுண்டரில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்களா நூடுல்ஸு, முதல்ல போய் எடுத்துட்டாங்க. எப்போதும் நான் நூடுல்ஸ்லாம் சமைக்க மாட்டேன், மந்த்லி ஒன்ஸ் மட்டும் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததும் நான் உடனே சமைச்சிருவேன், அதுக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் சேமியா உப்புமாவும் செய்வேன், அதில் பாயசமும் வைப்பேன். அடுத்தது வெள்ளை உளுத்தம்பருப்பு. அடுத்தது மிளகு வந்து ஏற்கனவே வாங்கினது இருக்குது, இருந்தாலும் மிளகு பொடி இதுக்கெலாம் முட்டைக்கெலாம் போடுறதுக்காக மிளகு பொடி வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டேன். அதோட பாதாம் பிசின் தீர்ந்து போச்சு. எப்போதுமே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், எப்போதும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் அதை வாங்கிட்டேன். 2 பாக்கெட் ஜீரகம் வாங்கிட்டேன். ஒரு பாக்கெட் சமையலுக்கு, ஒரு பாக்கெட் என் பொண்ணு டெய்லி ஜீரக தண்ணி போட்டு குடிக்கும், அதுக்காக வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை போன மாதம் வாங்கினது கலராகவே இல்லை, அதனால் இந்த தடவை நாட்டு சர்க்கரை வாங்கியாச்சு. அடுத்தது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்ததுமே பிரித்து சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் 2 பாக்கெட் பால் பவுடர், ஏதாவது டிஷ் செஞ்சுனா வேணும்ன்ட்டு. எங்கள் வீட்டில் சீக்கிரமாக தெரிகிற ஒரே பொருள்னால் அது இந்த டொமேட்டோ சாஸ் தான். 2 பாக்கெட் வாங்கிட்டு வருவேன், அது எப்படி தான் தீர்ந்துன்னு தெரியாது, 4 நாளே தீர்த்துரும். அடுத்தது சுகர். ஒயிட் சுகர் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோங்கிறதுனால ஒரே 1 கிலோ வாங்கியாச்சு. அப்புறம் கல் உப்பு, எப்போதுமே நான் சமையலுக்கு கல் உப்பு தான். இது சால்ட் வந்து சாப்பாட்டு போடுறப்ப மோர் சாதத்துக்கு போடுவேன், அதுவும் வந்து இதை பவுட்ரு பண்ணி தான் வச்சுக்குவேன், அதனால சால்ட் வாங்கலை. அடுத்தது 2 கிலோ கோதுமை மாவு சரியாக போயிடுச்சு, அதனால் அரைக்கணுங்கிறதுக்காக 2 கிலோ கோதுமை வாங்கிட்டேன். அடுத்தது கம்பு மாவு சரியாக போயிடுச்சு. அடுத்தது இது வந்துட்டு பைத்தம்பருப்பு வந்துட்டு கூட்டு, சாம்பார், இட்லி சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு. சோள தோசை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் ட்ரை சோள தோசை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், லிக்விடாக நான் ட்ரை பண்ணல, அதனால் அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது வந்து துவரம்பருப்பு. 1 கிலோ துவரம்பருப்பு எனக்கு 1 மாதத்துக்கு தேவைப்படும், அதனால் 1 கிலோ துவரம்பருப்பு வாங்கிட்டாச்சு. அடுத்தது கம்பு, ஏற்கனவே கம்பு வாங்கிட்டேன். இப்போ வந்து கேழ்வரகும் கம்பும் சேர்த்து தான் வாங்குவேன். எப்படியும் கழுவி காய வச்சோம்னா 2த்தையும் சேர்த்து கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்துடுவேன். அப்பளம் வந்து மணி சப்பளம், மாமி சப்பளம்னு வாங்குவேன், 2மே இந்த தடவை சரியே இல்லாதனால அப்பளப்பூ வாங்கிட்டாச்சு. வெள்ளை மொச்சை சுண்டல் வைக்கிறதுக்கும் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கும் வாங்கிட்டேன். அப்புறம் சம்பா ரவா 1/2 கிலோ. எப்போதுமே நான் உப்புமா செய்ய மாட்டேன், சம்பா ரவா உப்புமா எனக்கு பிடிக்காது, ஆனால் எங்கள் பாப்பாவுக்கும் வீட்டுக்காருக்கும் பிடிக்குன்ட்டு இந்த தடவை வாங்கிட்டேன். அடுத்தது வந்து சாமை 1/2 கிலோ வாங்கினேன். ரவா வந்து லூஸ்லேயே வாங்கிட்டேன், அங்கே வந்து பாக்கெட்டில் இருந்தது நிறைய புழு வர மாதிரி இருந்தது, அதனால் லூஸில் பார்த்துட்டு ரவா 1 கிலோ வாங்கிட்டாச்சு. அடுத்தது கரிஞ்சீரகம். முக்கியமாக இந்த கரிஞ்சீரகம் பொடி தீர்ந்து போச்சு. நான் கரிஞ்சீரகம், சோம்பு, ஜீரகம், ஓமெல்லாம் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுப்பேன் நைட்டு நான் சாப்பிட்றதுக்கு. அந்த பொடி தீர்ந்து போனதுனால அந்த கரிஞ்சீரகமும் அந்த பாக்கெட் அங்கேயே இருந்தது வாங்கிட்டாச்சு. டீ தூள் 1 பாக்கெட் வாங்கிட்டேன். இது வந்து எனக்கு 2 மாதத்துக்கு வரும், ஏன்னா டீ எங்கள் வீட்டில் யாருமே குடிக்க மாட்டோம், எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் டீ குடிப்பார். ஆனால் அதுக்கு ஃப்ரீ போட்டு இருந்தது, அதை நான் ஃப்ரீயாக நாங்கள் வாங்கவே இல்லை, விட்டாச்சு. பரவாயில்ல, இன்னொரு தடவை போகிறப்ப அதை சொல்லி வாங்கிக்க வேண்டியது தான். அதனால் டீ தூளும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவருக்கு வந்து லெமன் டீ தான் காலையில் குடிப்பார், ஈவினிங் வந்து பால் டீ குடிப்பாரா, அதனால் அதுக்காக டீ தூள். அடுத்தது இந்த ஃப்ரூட்டிலாம் நான் எப்போதுமே ஸ்நாக்ஸ் சைடு நான் போகவே மாட்டேன். என் பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போனேன்னா அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துருவாங்க, நான் மட்டும் தனியாக போனேன்னா ஸ்நாக்ஸ்னு ஒன்று கூட இருக்கவே இருக்காது. இதுங்க அழைச்சிட்டு போயிட்டாக்கா ஒரு பாக்ஸே வாங்க வேண்டியதாக இருக்குவாங்க ஸ்நாக்ஸுக்குன்னு. இந்த பாக்ஸும் நான் அங்கே தான் வாங்கினேன், ஸ்நாக்ஸுக்காக 149. சரி, இந்த ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைக்கிறது தனித்தனியாக டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சிடலான்னு வாங்கிட்டு ப்ரெட்டு, பிஸ்கட்டு, இந்த ஃப்ரூட்டி பாக்கெட் எல்லாத்தையும் போட்டு அதில் லோட் பண்ணி தூக்கி அந்தாண்ட வச்சாச்சு.
இவ்வளோ மளிகை ஜாமான்னு பார்த்தாக்கா இவ்வளோ ஐட்டம் தான் வாங்கினேன். இது அப்புறம் சாமிக்கு ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது. இந்த தசாங்கம் கூணும் குளிச்சுட்டு வந்து ஏற்றுவேன், அது ஒரு பாக்கெட்டும் 2 பத்தி பாக்கெட்டும் வாங்கியாச்சு. ஹேண்ட் வாஷ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு, அது வாங்கியாச்சு. மிளகா கொத்தமல்லி அரைக்கிறதுக்காக 1/4 கிலோ மிளகாவும் 1 கிலோ மல்லி வாங்கியிருக்கேன். ஏன்னா 1/4 கிலோ மிளகா 1/2 கிலோ மல்லி தான் போடுவேன், 1/2 கிலோ மல்லியை அரைச்சி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் கார்த்திகா ஷேஷை வாங்கியாச்சு. அவங்களுக்கு வந்து ஷேவிங் க்ரீமும் எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டும் வாங்கியாச்சு. கார்த்திகா வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கினோம்னா தான் வந்து 2 பாக்கெட் தேவைப்படும். இப்போ பெரிய முடிவுக்கெலாம் 2 பாக்கெட்டு, சின்ன முடிவுக்கெலாம் 1 பாக்கெட்டுன்னு தேவைப்படும். அதனால் ஷேஷேவை தான் எப்போவுமே வாங்குவேன். அடுத்தது பாப்பாவுக்கு வந்து ஃபேஸ் வாஷும் வாங்கிட்டு, அப்புறம் என்னோடய ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா இந்த பாத்திரம் விளக்குற சோப்பு தாங்க. 7, 8ன்னு வாங்கி கையே தேஞ்சு போச்சு. இந்த பாத்திரம் மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, அவ்வளோ பாத்திரம். அதுக்கு விளக்குறதுக்கு 8 சோப்பு தேவைப்படுது தான், அதுவும் வாங்கியாச்சு. அடுத்தது மில்க் ஷேக் போடணுன்னு பாப்பா சொன்னதுனால இந்த பால் வாங்கியாச்சு, சேச்சுரேட்டட் மில்க்கு. அது இல்லாமல் இந்த மக்கானான்னு ஒன்று போட்டிருந்தாங்களா, எல்லாருமே வீடியோவில் போட்டிருக்காங்களே, என்னமோ செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் என்ன செய்கிறது இனிமேல் தான் பார்க்கணும். அடுத்தது ட்ரைடு ஸ்ட்ராபெரி வச்சுருந்தாங்க. அடுத்தது வால்நட் இருந்தது. அது அப்புறம் முந்திரி வந்து மிளகு முந்திரின்னு ரோஸ்டட் முந்திரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட சாய்ஸு. அதெல்லாம் அவர் வாங்கிட்டு மளிகை பில்லை ஏற்றிட்டேன்னு வேறு சொல்லிகிட்டே இருந்தார். இந்த மளிகை ஜாமான் மட்டுமே 2700 வந்தது. அது இல்லாமல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 300, மொத்தம் 3000. மேக்ஸிமம் எனக்கு வந்து மந்த்லி மளிகை மட்டும் எனக்கு 3500 தான் வரும். இந்த தடவை அதே மாதிரி தான் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.